பொது மேடையில் அட்லியை அசிங்கப்படுத்திய ஹிந்தி சினிமா. அட்லிக்கு ஏற்பட்ட உச்சக்கட்ட அவமானம். ஹிந்தி சினிமாவில் அட்லிக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய அவமானம் இது என்று சமீபத்தில் அட்லிக்கு நடந்த ஒரு சம்பவத்தை சுட்டிக்காட்டி மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஷாருக் கான் இயக்கத்தில் அட்லி இயக்கிய ஜவான் படம் 1000 கோடி ரூபாய் வசூலை தாண்டி இன்று இந்தியாவில் மிக முக்கியமான இயக்குநராக அட்லி இருந்து வருகிறார். இன்று தமிழ் சினிமா இயக்குநர்களின் அதிக சம்பளம் வாங்கக்கூடிய இயக்குநர்களில் முதல் இடத்தில் அட்லி இருந்து வருகிறார். அதேபோன்று பாலிவுட் சினிமாவில் அட்லியை தூக்கி வைத்து கொண்டாடும் வகையில் எந்த ஒரு பாலிவுட் நிகழ்வுக்கு சென்றாலும் அவருக்கு சிவப்பு கம்பளம் விரித்து வரவேற்று வருகிறார்கள். இன்று இந்தி திரையுலகில் மிகப்பெரிய இயக்குநராக பார்க்கப்பட்டு வருகிறார் அட்லி. இந்த நிலையில் தற்போது அட்லிக்கு மிகப்பெரிய அவமானத்தை ஹிந்தி சினிமா கொடுத்துள்ளது என்கின்ற சமீபத்தில் நடந்த சம்பவத்தின் மூலம் மிகப்பெரிய அளவில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ஒரு நிகழ்ச்சியில் பங்கேற்ற அட்லியிடம் நெறியாளர், நீங்கள் முதல் படத்திற்கு கதை சொல்ல சென்றபோது அட்லி எங்கே, அட்லி வரலையா என்று உங்களிடமே கேட்டிருப்பார்களே என்று அந்த தொகுப்பாளர் அட்லியிடம் கேட்கிறார். அதாவது இதற்கு உள்ளர்த்தம் என்னவென்றால், அட்லி என்கின்ற ஒரு நபர் ஒரு கலர்ஃபுல்லாக ஹேண்ட்ஸமாக வந்து நிற்பார் என்றுதான் அட்லியை எதிர்பார்த்து இருந்திருப்பார்கள். ஆனால் அட்லியின் நிறம், முகபாவனையை பார்த்து அட்லி வரலையா என்று அவரிடமே கேட்டிருப்பார்கள் என்கின்ற உள்ளர்த்தத்தில்தான் அந்த கேள்வியை ஹிந்தி சினிமாவில் நடந்த ஒரு நிகழ்வில் அட்லியிடம் கேட்கப்பட்டது. அப்படி இருக்கையில் இதை ஒரு ஃபன்னாகத்தான் எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அந்த கேள்வியை கேட்ட நபர், நான் என்ன தவறு செய்துவிட்டேன், அந்த பேட்டியை பார்த்துவிட்டு நீங்களே முடிவு செய்யுங்கள் என்று விளக்கமும் கொடுத்துள்ளார். அதாவது ஹிந்தி சினிமாவில் இது போன்ற உருவக்கேலி, அதுவும் தென்னிந்தியாவிலிருந்து வரும் நடிகர் மற்றும் இயக்குநர்களை செய்வது என்பது இது புதிதல்ல. இதற்கு முன்பு பல சம்பவங்கள் அரங்கேறியிருக்கிறது. ஆனாலும் கூட இந்த நிகழ்வை அட்லி ஒரு ஃபன்னாக கடந்து சென்று விட்டார். காரணம், ஹிந்தி சினிமாவில் ஷாருக் கான், சல்மான் கான் போன்ற நடிகர்கள் கூட அங்கே நடக்கும் நிகழ்வுகளில் தென்னிந்தியாவை சார்ந்த ஏதாவது ஒரு நடிகர்கள் பங்கேற்றால் அவர்களிடம் இது போன்ற கேலி கிண்டலுடன் தான் கேள்வி கேட்பார்கள். அதற்கு நம்முடைய தென்னிந்திய நடிகர்கள் அவர்கள் பாணியிலேயே கேலி கிண்டலாக பதிலடி கொடுத்து வந்து விடுவார்கள். அப்படி இருக்கும் பொழுது இயக்குனர் அட்லியிடம் ஃபன்னாக கேட்கப்பட்ட கேள்வியை அட்லியை உருவக்கேலி செய்து விட்டார்கள் என்று பரபரப்பாக பலரும் பேசி வந்தாலும் கூட அதில் உருவக்கேலி ஒன்றும் இல்லை, இது ஒரு ஃபன் தான் என்று அட்லியே கடந்து விட்டார் என கூறப்பட்டாலும் கூட அட்லியிடம் அவருடைய நிறம் குறித்து உள்நோக்கத்துடன் எழுப்பப்பட்ட கேள்வி கேலி கிண்டலுக்காக ஒரு ஃபன்னாக கேட்கப்பட்டதா அல்லது உருவக்கேலி செய்வதற்காகவே கேட்கப்பட்டதா என்பது குறித்து உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செய்யுங்கள். உங்கள் தின சேவல்